ஜெய் வாசவி. எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 25வது ஸ்லோகம். அன்யே த்வேவ மா ஜானந்தஹ ஸ்ருத்வான் ஏப்ய உபாசதே தேஸ்பி சாதி தரந்த்யேவ மிருத்யும் ஸ்ருதி பராயணக. இன்னும் சிலரிங்கனம் உண்மையை அறியாதவர்களாயினும் பெரியோர் சொற்கேட்டு அதில் பெரு நம்பிக்கை வைத்தொழுகி மரணத்தை நிச்சயமாக கடக்கின்றனர். பக்தி யோகம் மற்ற 3 யோகங்களை விட மிக எளியது. சாஸ்திர ஞானமும் விவேகமும் இதற்கு ஏராளமாய் வேண்டியதில்லை. ஆயர்குல துடித்த பெண்களே கல்வி அறிவின்றி நூல் ஆராய்ச்சியின்றி சுத்த பக்தியால் கண்ணனை அடைந்தார்கள் என்றால் விவேகமும் வைராகியமும் உடைய மேலோர்க்கு அது இன்னும் எவ்வளவு எளிதாகாது. பகவத்கீதையை ஒரு புலியோடு ஒப்பிடலாம். புலியானது மிருகங்களை விழுங்குவது போல் பக்தியானது காமாதிகளான பெரும் பகைவர்களை விளங்குகிறது. பகவத் பக்தி ஒருதம் நன்றாக உண்டாகிவிட்டால் காமம் குரோதம் முதலிய கெட்ட பாகங்கள் முற்றிலும் நசிந்து விடும். பிருந்தாவனத்து கோபிகாசிரிகள் கிருஷ்ணரிடம் வைத்த தீவிர பக்தியால் இப்படிப்பட்ட நிலைமையை அடைந்திருந்தனர். இது ராமகிருஷ்ணர் உபதேசம். கர்மயோகம், ராஜயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் ஆகிய 4ம் ஸ்ரீமத் பகவத்கீதையில் சம அந்தஸ்து பெறுகின்றன. ஒன்றை குறைப்படுதலும் மற்றொன்றை மிகைப்படுத்துதலும் கீதையில் இல்லை. இந்த 4 யோகங்களில் ஏதேனும் ஒன்றே போதுமானது. ஏதேனும் ஒரு யோகத்தின் மூலமாக மனிதன் பரிபூர்ண தன்மை அடையலாம். பின்பு 4 யோகங்களும் சமரசம் அடைதலே சால சிறந்தது. கர்மயோகம் ஆற்றலை தருகிறது. ராஜயோகம் மனோ வலிமையை வளர்க்கிறது. பக்தி அன்பை பெருக்கிறது. ஞானம் அறிவை வளர்க்கிறது. நிறை மனிதனிடத்து இவையாவும் பூரண வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும். இந்த 4 யோகங்களையும் முறையாக கையாள்பவரும் நிலை ஞானம் விளக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் விருத்தாச்சலம்.